பன்றிக்கறி வறுவல் பண்றது இவ்வளவு சிம்பிளான? ஆமா, இவ்வளவு சிம்பிள் தான். ஈஸியா பண்ணலாம். எப்படி இந்த தொழில எப்ப இருந்து பாக்குறீங்க? சின்ன பிள்ளையில இருந்து நல்லா உடம்புக்கு நல்லா கூலிங் கடவுள, நோய் நொடி வராது, அம்மா ஆக்காது. மக்களே பாருங்க, பச்சையாவே சாப்பிடுறாருங்க. பண்றா 1 கிலோ பன்றிக்கறி வறுவல். ஓகே. எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா 20 வருஷமா பண்றேன். 20 வருஷமா பண்றீங்க. இப்படி ஆவி பறக்குதுங்க, வாசமும் தூக்குது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். இதெல்லாம் நல்லா இந்த வாறு பீஸ்ன்னு சொல்லுவாங்க, தெரியுதுங்களா? வேற லெவலுங்க. அண்ணா ரொம்ப சூப்பர்ண்ணே, செதில்ல. இட்லி நல்லா மல்லிப்பூ இட்லி மாதிரி புசு புசுன்னு இருக்குது. அது எப்படி அண்ணா? அது குஸ்பு இட்லினா ஃபைல்ஸுக்கு, அம்மா வாத்தத்துக்கு, வவுறு கடுப்பட்டுக்கிட்டா கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்க மகேந்திரன், இது உங்கள் மெபிக்ஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, சேலம் மாவட்டத்துல ஓமலூர் வட்டத்துல துளசம்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல, கரெக்டா தாரமங்கலத்துல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர், 5வது மைல் ஸ்டாப்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல துளசம்பட்டி ஏறிக்கிட்டே பாத்தீங்க அப்படின்னா செந்தில்குமார் பன்றி வறுவல் கடைன்னு ஒரு கடை இருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் அடிக்கடி கமெண்ட்ல போட்டுக்கிட்டே இருந்தாரு, இவர் கடையில பன்றி வறுவல் செம்மையா இருக்கும், போய் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. அதனாலே இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க போயிட்டு அவர் கடையில எப்படி பன்றி வறுவல் வறுக்குறாங்க அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. பேருங்க? செந்தில்குமார்ண்ணா. சரி ஓகேண்ணா. இங்க பச்சை கறி என்ன ரேட்டுக்குன்னு வைக்கிறீங்க? 340 ரூபாண்ணா. அண்ணா இப்ப நீங்களே வறுவல் செஞ்சு வச்சிருக்கீங்கல்ல? ஆமாங்க. அது 1/4 கிலோ வறுவல் எடுத்தோம் அப்படின்னா என்ன ரேட்னா? 1/4 கிலோ 100 ரூபாங்க. 1 கிலோக்கு 400 ரூபாய். 1 கிலோக்கு 400 ரூபாய். 1 கிலோ கறி எடுத்து அதை சமைச்சு வாங்கிட்டோம் அப்படின்னா 440 ரூபா. 440 ரூபா. சரியா 1 கிலோ எங்களுக்கு வறுவல் பண்ணி நீங்க காட்டணும். மக்களும் அதை பார்க்க போறாங்க. செஞ்சு கொடுக்குறோம். நல்லபடியா செஞ்சு கொடுங்க. சரிங்களா? செம்ம டேஸ்டா பாத்துடலாமா? பாத்துடலாம். நான் 1 கிலோ போட்டாச்சுனா? ஓகேண்ணா. ஓகே. பேருமா? நந்தினி. நீங்க தான் கறி வெட்டுறீங்களா? எப்படி இந்த தொழில எப்ப இருந்து பாக்குறீங்க? சின்ன பிள்ளையில இருந்து சின்ன பிள்ளையில இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல இவ்வளவு அழகா கறி வெட்டுறாங்க பாருங்களேன், வேற லெவலுங்க. சிங்க பெண்ணு. வெட்டியாச்சா? சூப்பர்மா. செம்ம அழகா வெட்டுறீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா வறுவலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? உப்பு, மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு விழுதாது. ஓகே. கறி மசாலா, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள். இதுதான் தேவையான பொருள். தேவையான பொருள். எவ்வளவுக்கு? 50 ரூபாய்க்கு. எவ்வளவு வாங்குறது? ஒரு கிலோ பன்றிக்கறி வறுவல். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கறியை போட்டாச்சு. நான் எண்ணெய்லாம் எதுவும் ஊத்த தேவையில்ல? அதெல்லாம் எதுவுமே வேணாண்ணா. ஆனா உப்பு தேவையான அளவுக்கு. சரிண்ணா. ஓகேண்ணா. மஞ்சள் தேவையான அளவுக்கு. ஓகே. மஞ்சள் தேவையான அளவு. இஞ்சி பூண்டு தேவையில்ல. இஞ்சி பூண்டு. எவ்வளவு இஞ்சி எவ்வளவு பூண்டு? ஒரு 20 கிராம் தான் போதும். பூண்டு எத்தனை கட்டி வைக்கணும்? பூண்டு ஒரு கட்டி. 1 கிலோக்கு 1 கட்டி போதுமா? நல்ல பெரிய கட்டியா? ஓகே. வெங்காயம். பெரிய வெங்காயமே போடலாமா? போடலாமா? போடலாம். ஓகே. தக்காளி, பச்சை மிளகாய். ஓகே. கருவேப்பிலை தழை, ஒரு கொத்து. வரமிளகாய் எத்தனை? வரமிளகாய் ஒரு 4. தக்காளி பழம் எத்தனை? ஒரு 2 தக்காளி பழம். 1 கிலோக்கு 2. மக்களே இதுதான் ஃபுல் மசாலாவே, கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இதுல எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா இன்னொரு டைம் சொல்லிடலாமா என்னென்ன போட்டுக்கிறோன்ட்டு? என்னென்ன போட்டுக்கிறோம்? கறி, கறி, உப்பு, மஞ்சள், தக்காளி 2 பழம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை தழை,
வரமிளகாய் 4, பச்சை மிளகாய் 4, பெரிய வெங்காயம் ஒரு கட்டி, ஒரு கட்டி பூண்டு, ஒரு கட்டி இஞ்சி, ஒரு 50 கிராம். ஓகேண்ணா. இதெல்லாமே போட்டோம். இதுக்கு எண்ணெய் வந்து விடக்கூடாது. எண்ணெய் விட்டா கறி டேஸ்ட் போயிடும். இதுலயே எண்ணெய் விடும். அப்படியே வரன்னு எல்லா மசாலாவும் போட்டு பரட்டுறீங்க. ஆமா, இந்த தக்காளி இருக்கிற எசன்ஸ் இறங்கிக்கும். இந்த கறியிலே விட்டோம்னா எண்ணெய் வந்துடும். நான் தேவையான அளவுக்கு தண்ணி. ஓகேண்ணா. தண்ணி எவ்வளவு ஊத்திருக்கீங்க? 1 லிட்டர். 1 லிட்டர். அதாவது 1 கிலோ கறிக்கு 1 லிட்டர் தண்ணி. 1 லிட்டர் கறி வேகும். ரொம்ப நேரமும் வணக்க கூடாது, அப்படிதானே? ஆமா, எல்லாம் பூரா எண்ணெய் ஒடியாந்துரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சிரும். ஆமா, கொழுப்புல இருக்கிற எண்ணெய், அந்த கொழுப்புல இருக்கிறது கறியில இருக்கிறதெல்லாம் வந்துரும். அதனாலதான் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. இப்பயே நல்லா மனமா இருக்குல்ல, நல்லா டேஸ்டா இருக்கணும். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா 20 வருஷமா பண்றேன். 20 வருஷமா பண்றீங்க. இதே மெத்தட் தான். மாத்திரந்தே கிடையாது. மாத்திரந்தே இல்ல, இதே மெத்தட் தான் எல்லாமே. மக்களே, அண்ணா என்ன மெத்தட்ல செய்யறாரோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. சரியா? இன்னும் சரியா 30 நிமிஷம் வேகணும்னு இருக்கிறாரு. மசாலா போடுறேன்னா ஆனா இப்ப கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க போட்டுறணும் மசாலா. ஆமா, நான் மசாலா போடுறேன். என்னென்ன போட போறீங்க கரெக்டா சொல்லுங்கண்ணா. மல்லித்தூள் இது எத்தனை ஸ்பூன் இருக்குண்ணா? 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் அளவு. கறி மசாலா போறேன்னா கறி மசாலா. ஓகேண்ணா. இது எத்தனை ஸ்பூன் நான் போடுறேன்? 3 ஸ்பூன். 3 ஸ்பூன் போடுறேன். 3 ஸ்பூன் மிளகா பொடி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் இதெல்லாம் போட்டுருக்கோம். மிளகாய் போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் போட்டா காரம் நல்லா இருக்கும். அதனால மிளகாய் கொஞ்சம் போடுறோம். மிளகா பொடி கொஞ்சம் போடுறேன். இப்படி இதெல்லாம் நீங்க ரெகுலரா போடுறதுனால உங்களுக்கு அளவு தெரியும். இவ்வளவு தான் போடணும்னு. மக்களே, நீங்க அண்ணன் சொன்ன மாதிரி என்ன அளவு போடணுமோ அதை ஸ்பூன் கணக்குல போட்டுக்கோங்க. உப்பு தேவையான போட்டுக்கோங்க பார்த்துட்டு. ஓகேண்ணா. அவ்வளவுதான். நம்ம கொதி பிடிக்க ஆரம்பிக்குதுல்ல? ஆமா. எப்படி நான் அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வைக்கணுமா இல்ல மீடியமா வைக்கணுமா? மீடியமா வச்சா போதும். நம்ம வச்சா தண்ணி சீக்கிரம் இழுத்துரும், கறி வேகாது. மீடியமா வச்சாதான் கறி வேகும். கறி நல்லா ஃபுல்லா வேகன்றீங்க. ஓகேண்ணா. மக்களே, இன்னும் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நான் 20 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணலாம். இப்ப கறி ஓரளவுக்கு வெந்திருக்கும்ல? வெந்திருச்சுனா தண்ணியும் வந்து சுண்டிருச்சு. நல்லா சுண்டிருச்சு. இது என்ன ரத்தமா அது? ஆமா, நான் ரத்தம். இது ரத்தம் ஊத்தி வறுத்தா நல்லா இருக்கும். டேஸ்டா இருக்கும். நல்லா. என்ன சொல்றீங்க? ஓகேண்ணா, சூப்பர். தேவையான நம்ப ஊத்த கூடாதுங்க, கறியிட்டு போயிடும். சும்மா ஒரு ஸ்பூன் அப்படி. அவ்வளவுதான். அப்படியே கலர் மாறுது இல்ல? ஆமா, லைட்டா கலர் மாறும். அப்பதான் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சூண்டு. ஓகே. ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல அரைச்சு வறுத்த பொட்டுக்கல்லையே பவுடர் ஆக்கி வச்சிருக்கீங்க. என்ன இது போறதுனால என்ன ஆகும்னே? கிரேவி நல்லா இருக்குங்க. சாந்து நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. கறியிலே ஒட்டும் மசாலா எல்லாம். சூப்பரா இருக்குது பாருங்களேன். ஒரு 20 நிமிஷம் தாங்க ஆயிருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் அது வேகணுமே? 5 நிமிஷம் தான் போதும். மல்லித்தலை போடுறேன். ஓகே, 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப கரெக்டா வந்து கறி நம்ம போட்டதுல இருந்து அரை மணி நேரம் ஆயிருக்கு. நான் மல்லித்தலை போடுறேன். ஓகேண்ணா. ஓகே, இறக்குற பக்கத்துல தான் இந்த மல்லித்தலை போடணும். இறக்கும் போது தான் போடணும். பன்றிக்கறி வறுவல் பண்றது இவ்வளவு சிம்பிளான? ஆமா, இவ்வளவு சிம்பிள் தான். ஈஸியா பண்ணலாம். பெரிய வெங்காயம், அந்த தக்காளி எல்லாமே கரைஞ்சிருச்சாட்டுக்குது. எதுவுமே கண்ணில் காட்டாது. எல்லாமே அப்படியே சாந்துலயே போயிடும். அப்படியே ஆவி பறக்குதுங்க, வாசமும் தூக்குது. பாருங்க, உங்களுக்கு வெளியில பார்த்தா தெரியும், ஃபுல்லா இருட்டிருச்சு. இருந்தாலும் இந்த அண்ணன் கடையோட வறுவலை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக விடாது இருட்டணும் உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்க எடுத்துட்டு இருக்கோம். சரி, மாத்திரமா? ஓகேண்ணா. மக்களே, ஒரு வழியா கறி ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா அண்ணன் இட்லி கொண்டு கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். இந்த ஏரியாவோட தலைவரா நம்ம வீடியோ ஷூட் பண்ணிருக்கிறத பார்த்துட்டு இவரும் வந்தாரு. இவருக்கும் பாத்தீங்கன்னா கறி ரொம்ப பிடிக்குமா. நானும் இவரும் சேர்ந்து தான் சாப்பிட்டு இந்த கறி எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். வாங்க அண்ணா, சாப்பிட்டு பாருங்கண்ணா. மக்களே, நல்லா வாரு பீஸா எடுத்திருக்கோம். வேற லெவலுங்க, அடிச்சுக்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க. நல்ல டேஸ்ட். அடாடாடா. இதெல்லாம் நல்லா இந்த வாரு பீஸ்ன்னு சொல்லுவாங்க, தெரியுதுங்களா? இதான் வாரு பீஸ். அப்படியே ஒரு தேங்காய் ஜூசி மாதிரி இருக்குதுங்க சாப்பிடும் போது. அண்ணா எடுத்துக்கோங்கண்ணா. நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா. எப்படிண்ணா காரம் உப்பெல்லாம் எப்படின்னா இருக்கா? நீட்டா இருக்கு. விரும்பி சாப்பிட்ற பொருள் தான். ஆனா மத்த கறிக்கும் இந்த பன்றி வறுவலுக்கு என்னென்ன வித்தியாசம்? ஆட்டுக்கறிக்கு இது நல்ல டேஸ்டா தான் இருக்கு. இது அதாவது ஆட்டுக்கறியோட இது டேஸ்டா இருக்குன்றீங்க. உண்மை அதாங்க. இன்னும் அந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மறக்காம உங்களுக்கு பன்னிக்கறி பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே பார்த்துட்டு எஸ்கேப் போயிடாதீங்க. மகளே, இட்லி அப்படியே தொட்டு சாப்பிட்டு பார்த்துருவோங்க. குட்டிமா, நீ ஒரு பீஸ் எடுத்துக்கோ, எப்படி இருக்குன்னு பாரு. பாப்பா தான் கறியெல்லாம் வெட்டினாங்க, சூப்பரா. எடுத்து சாப்பிட்டு பாருமா.
எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அவர் என்ன ஆகுது உங்களுக்கு? ஓகே, இப்போ இட்லி சாப்பிடலாமா? அப்படியே இட்லி ஒரு பீஸு, கறி ஒரு பீஸு, அப்படியே கலந்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ட்ரை பதத்துல தான் பண்ணியிருக்கிறாருங்க. ரொம்ப தண்ணியாவும் பண்ணல. ஏன்னா நல்லா இருக்கு, பட்டாசா பண்ணியிருக்காருங்க. ஆனா ரொம்ப சூப்பர்ண்ணே, செதில்ண்ணே, வேற லெவலில் சான்ஸே கிடையாது. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா, ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. அதுதான் ஹைலைட்டு. சரி, ஓகே, நம்ம சாப்பிடுவாங்க. பாருங்க, ஒரு இட்லி ஒரு கறி பீஸு. அடாடா, இட்லிக்கு சொல்லவே வேணாங்க. அவுட் ஆஃப் தி வேர்ல்டுங்க. வாறு கறி ரெண்டு பாட்டு தான் பன்றி கறியில நல்லா டேஸ்டா இருக்கும். ஆனா ரெண்டு முடிஞ்ச அளவுக்கு கலந்துடுங்க. இந்த பன்றி வறுவலுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு. ரேஷன் அரிசிக்கு இன்னும் சூப்பரா இருக்குன்றாங்க. ஆனா வாங்க சாப்பிடலாம். தெரியுதா எப்படி இருக்கு? அருமையா போச்சு. சாப்பிடுங்களா? இங்க ரெகுலரா சாப்பிடுவீங்களா? நிறைய எடுத்தாலும் இங்க தான், ஓகே, சாப்பிட்டாலும் இங்க தான், இட்லி இங்க தான். செந்தில் கடை அருமையான கடை. கொலசம்பட்டி செந்தில் பன்றி கறி கடை சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் விடுங்க. இதை வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும், குழம்பா வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆனா கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஒரு 1/4 லிட்டர் சேர்த்திக்கணும். கொஞ்சம் ஒரு ஸ்பூனுங்கிறது 1/2 ஸ்பூன் சேர்த்தி போட்டுக்கணும். அந்த தூள், அதாவது மசாலா எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆமா, கொஞ்சம் 2 ஸ்பூன் சேர்த்திக்கணும். ஆமா, சேர்த்திக்கணும். தண்ணியாட்டம் போயிருச்சுன்னா கொஞ்சோண்டு கடல மாவு எடுத்து தூவி விட்டு பிரட்டினோம்னா நல்லா சாந்து ஒட்டிக்கும். சாப்பிட்டா இருக்கு. சாப்பிடும் போது இட்லி நல்லா மல்லிப்பூ இட்லி மாதிரி புசு புசுன்னு இருக்குது. அது எப்படி? ஆனா அது குஸ்பு இட்லினா. குஸ்பு இட்லியா? இந்த காம்பினேஷன் கேள்விப்பட்டிருக்கேன். குஸ்பு இட்லியும் பன்றிக்கரும் வருவலன்னு. இன்னைக்குதான் என் லைஃப்லயே முறையா சாப்பிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா அவ்வளோ புசு புசுன்னு இருந்துச்சு அந்த இட்லி. சாப்பிடறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. ஆமா, சாப்பிட அந்த கறியோட சிறப்புகள் என்னென்ன இருக்குன்னு, பைல்ஸுக்கு, அம்மா வாத்தத்துக்கு, வவுறு கடுப்பட்டுக்கிட்டா கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும். யாராவது வேணுன்றவங்க, வறுவல் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்பர் கொடுத்துட்டா இங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்ல? வாங்கிக்கலாம், ஆர்டர் பண்ணலாம். ஓகேண்ணா. கடை என்னென்ன நாள்ல இருக்குண்ணே? வாரம் பூரா இருக்குண்ணா. வாரம் 7 நாளும் கடை இருக்கா? 7 நாளும் வறுவல் கிடைக்குமா? வறுவல் கிடைக்கும். சூப்பர் சூப்பர். கறிண்ணே டெய்லியும் பச்சைக்கறி வறுவல் உண்டுண்ணா. இட்லிக்கு டெய்லியுமே உண்டா? டெய்லியுமே உண்டு கடை. 7 நாளும் கடை இருக்காங்க. இதே மெத்தட்ல போனா அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். அப்படியே கிடைக்கும். எப்பனாலும் அப்படியே கிடைக்கும், மாறவே மாறாது. கரெக்டா இந்த இடம் லொகேஷன் எந்த இடத்துல இருக்குன்னு ஒரு டைம் சொல்லிருங்கண்ணா. சேலம் மாவட்டத்துல வாம்பலூர் தொலசம்பட்டி கிராமம். தொலசம்பட்டி கிராமத்துல எந்த இடத்துல கடை? ஏரி ஓரத்திலேயே கடை. ஏரி ஓரத்திலேயே 5வது மைல் மெயின் ரோடு. இந்த இடத்துல தான் அண்ணனோட கடை லொகேட் ஆயிருக்கு. அண்ணனோட கான்டாக்ட் நம்பரு, லொகேஷன் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல் பேஜ்ல போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீக்கெண்ட்ல செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகேந்திரன். டாடா, பாய்.